ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம காளஹஸ்தி டெம்பிள் இருக்கு இல்லையா, ஆந்திரால சென்னைக்கும் நம்ம திருப்பதிக்கும் இடையில காளஹஸ்தி டெம்பிள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காளஹஸ்தி டெம்பிள் போகும்போது நம்ம அங்க தரிசனத்துக்கு எப்படி ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் காளஹஸ்தி சிவன் கோவிலுக்கு டிராவல் பண்ணுவோம். முக்கியமா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் அங்க ஒரு டைமாவது போயிட்டு அந்த கடவுளை வழிபட்டுட்டு சிவனை வழிபட்டுட்டு நம்ம ராகு கேது தோஷத்துக்கு அங்க சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிட்டு தோஷத்தை கழிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் நீங்க காளஹஸ்திக்கு டிராவல் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் பிலிகிரிம்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அங்க போயிட்டு ஆல் தி வே காளஹஸ்தி வரைக்கும் போயிட்டு நீங்க கியூல எல்லாம் நின்றுட்டு இருக்க தேவையில்லை. கூட்டத்துல வீட்ல இருந்தே தரிசனத்துக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு சூப்பரா நீங்க போலாம். சோ வாங்க அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளஹஸ்தி டெம்பிள் வெப்சைட்ல போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மக்களே, இந்த வீடியோல நம்ம ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர சுவாமி டெம்பிள்ல எப்படி ஆன்லைன்லயே தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஸ்ரீ காளஹஸ்தி ஆன்லைன் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ஸ் டிஸ்பிளே ஆகுங்க. செகண்ட் வெப்சைட் தான் அபிஷியல் வெப்சைட். இங்க பாருங்க, ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர சுவாமி வாரி தேவஸ்தானம் அபிஷியல்னு இருக்கும். அந்த டெம்பிள் வெப்சைட்ல தான் நம்ம உள்ள போகணும். இன்னொரு வெப்சைட் இருக்கு .comனு இருக்கும், அதுல நீங்க உள்ள போக வேண்டாம். .orgன்னு இருக்கிறது தான் தேவஸ்தானத்தோட அபிஷியல் வெப்சைட். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி உள்ள போய்ப்போம். இங்க பாருங்க, நாம ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர சுவாமி வாரி தேவஸ்தானம் சொல்லி போட்டிருப்பாங்க. சோ நம்ம காளஹஸ்தி பாத்தீங்கன்னா வாயு ஸ்தலங்க. இங்க உங்களுக்கு ராகு கேது தோஷம் நீக்கிற வழிபாடும் சிறப்பா பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்லாம நம்ம இந்தியால இருந்து பல பகுதிகளில இருந்து மக்கள் வருவாங்க காளஹஸ்திக்கு. முக்கியமா ராகு கேது தோஷம் நீக்கிறது தான் இங்க இருக்கு பாருங்க, ராகு கேது சர்ப்பதோஷ நிவாரண பூஜா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பூஜைக்குமே நாம ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இது ஒண்ணு இருக்கா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவா அண்ட் தர்ஷன், நீங்க ராகு கேது சர்ப்பதோஷத்துக்கும் ஒரு வழிபாட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். சுவாமியை வழிபட போறதுக்கும் சிறப்பு தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா அகாமடேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு எப்படி டொனேட் பண்ணலாம் ஆன்லைன்லயே. மத்த ஈகுண்டியல் நம்ம ஜென்ரலா டொனேஷன் பண்ணுவோம்ல, அதுவும் நீங்க ஆன்லைன்லயே பண்ணலாம். சோ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஆன்லைன்லயே இருக்கு மக்களே. அகாமடேஷன் நான் தனி வீடியோ பண்றேன். ஏன்னா ரூம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு ருபீஸ் ஆகும், அதெல்லாம் தனியா பண்றேன். இந்த வீடியோல நம்ம தரிசன டிக்கெட்டும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது சர்ப்பதோஷ நிவாரண பூஜா டைமிங்ஸ், காஸ்ட், எப்படி புக் பண்றது, இதை நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா, சோ இங்க பாருங்க, இப்படித்தான் இருப்பாரு நம்ம சிவலிங்கம். அங்க வாயு பகவான் அப்படிங்கிறதுனால லிங்கமா இருக்க மாட்டாரு, காற்றுதான. பஞ்சபூதங்கள்ல காத்ததான் நம்ம வாயு பகவானா வழிபடுறோம். சோ யானை, எட்டுக்கால் பூச்சி, பாம்பெல்லாம் வழிபட்ட இடமாங்க. இதுதான் ஸ்ரீ காளஹஸ்தி டெம்பிளோட ஐதீகம் மக்களை. காளஹஸ்தீஸ்வர டெம்பிளோட சிறப்பு அம்சங்கள். ஓகேவா, சோ இப்போ வாங்க நாம ஆன்லைன்ல தரிசனத்துக்கு ஃபர்ஸ்ட் எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ புக் நவ் இருக்கு பாருங்க, புக் நவ் டேப், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. புக் நவ் டேப் கிளிக் பண்ணோடனே தனியா ஏபி டெம்பிள்ஸ், நம்ம எப்படி ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு, அந்த மாதிரியே ஏபில ஏபி டெம்பிள்ஸ் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, சோ அந்த போர்டுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னு போட்டிருக்காங்க பாருங்க. சோ அந்த வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு போயிடும். சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் தர்ஷன் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, பிக் லட்டு, பிரசாதம், சீக்கிர தர்ஷன், அது இதுன்னு நிறைய இருக்கும். ஓகேவா, சோ இது நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், டிவோட்டி சைன்இன் இருக்கு பாருங்க. ஸோ டிவோட்டி சைன்இன் போட்டு நாம ரெஜிஸ்டர் பண்ணி போவோம். இங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா இங்க பாருங்க சைன்இன் இருக்கா, அதை சைன்இன் கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட சைன்இன் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதுதான். சைன் அப்னு இருக்கு பாருங்க, சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் போகும். மொபைல் நம்பர், உங்களோட டிஸ்பிளே நேமு, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணிட்டேன், அதனால நேரா லாகின் போறேன். ஓகேவா, என்னோட நம்பர் கொடுத்துக்கிறேன்.
ஸோ தரிசனம்னு இருக்கு பாருங்க. அந்த தரிசனத்தை கிளிக் பண்ணிட்டா ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர சுவாமி வாரி தேவஸ்தானம் அப்படின்னு வந்துரும். ஸோ அந்த டெம்பிளுக்கு கீழே உங்களுக்கு என்னென்னலாம் வந்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். லட்டு பிரசாதம் புக் பண்ணலாம், கல்யாண கட்டானா எனக்கு சரியா தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. லட்டு அண்ட் வடா, லட்டு அண்ட் புளிஹாரானா புளியோதரைன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க, புளியோதரை தனியா வாங்கணும்னா 15 ரூபா. புளியோதரை அண்ட் வடை காம்பினேஷன், நிறைய காம்பினேஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடலாம். அங்க உங்களுக்கு எப்பவுமே வந்து கூட்டம் இருக்குங்க காளஹஸ்தியில. ஒரு டைம் போயிருக்கேன் நான் காளஹஸ்தி டெம்பிளுக்கு. எனி டே நார்மல் டேல போனப்பவே வந்து அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. பிரசாதம் வாங்குறதுக்கும் சரி, தரிசனத்துக்கும் சரி, அந்த சர்ப்ப தோஷம், ராகு கேது சர்ப்ப தோஷ நிவாரணம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கும் கூட்டம். எல்லா பக்கமும் கூட்டமா இருக்கும் மக்களே. அதனால நீங்க ஆன்லைன்லயே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு போறது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் த வே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறோம், அங்க போய் எதுக்கு நம்ம டிக்கெட் கவுண்டர்ல டைம் வேஸ்ட் பண்ணணும். அழகா இங்க நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா நேரா கியூல போயிட்டு தரிசனம் பண்ற வேண்டியதுதான். ஸோ இங்க பாருங்க, சீக்கிர தரிசனத்துக்கு 200 ரூபா. இது வந்து ஸ்பெஷல் தரிசனம், குயிக்கா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்னு இருக்கு, அதுக்கு 50 ருபீஸ். ஸோ உங்களுக்கு எது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். பிரசாதம் வேணும்னாலும் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அங்க போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இருக்க தேவையில்ல. இங்க இருந்து ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சாவே நீங்க சூப்பரா பிரசாதமும் வாங்கிக்கலாம், லைன்ல எல்லாம் நிக்காம, டிக்கெட்டுக்கு லைன்ல நிக்காம. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சீக்கிர தர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கார்ட் மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டோர் வெப்சைட்ஸ்ல எல்லாம் பொருட்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்ட்ல போயிட்டு புக் பண்ணுவேன் மொத்தமா. அதே மாதிரி தான் இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ சீக்கிர தர்ஷனம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ சீக்கிர தரிசனம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, என்னென்னலாம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. பிலிகிரிம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். எந்த டேட்டுக்கு வந்து நாம போகணும்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மந்த்ல எங்கெங்க எல்லாம் வந்து ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? நான் மே மாசத்துல இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம், 5th மேன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளவு பர்சன்ஸ் வேணும், இது இங்க ஒரு அட்வான்டேஜுங்க. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 5 பேருக்கு புக் பண்ணலாம். நீங்க வந்து ஃபேமிலியா போனீங்கன்னா ஃபேமிலி ஆஃப் 5 வரைக்கும் நீங்க ஒரே புக்கிங்ல பண்ணிக்கலாம். 5 பேர்த்துக்கு மேல போனீங்கன்னா 2 தடவை புக் பண்ற மாதிரி வரும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்லாட்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கும். அந்த இங்க இருக்கு பாருங்க, ஸ்லாட் 7 to 9 AM, 11 to 1 PM, 1 PM to 3 PM. இதுல வந்து எத்தனை பேருக்கு இன்னும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் 4 or 5 போனீங்கன்னா கூட இங்க காமிக்கும் அந்த அந்த மொத்த பேருக்கும் ஒரே ஸ்லாட்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இங்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம மதிய தர்ஷனுக்கு போறோம், இல்ல காலையில தர்ஷனம் 11 o'clock தர்ஷனம் போறோம்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் எல்லாம் என்டர் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இது பார்த்துக்குங்க, ஸ்க்ரால் பண்ற மாதிரி வரும். இங்க கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ற ஆப்ஷன் வரல, அதனால நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து நீங்க நேம் கொடுத்துக்க வேண்டியதுதான். நேமு, டேட் ஆஃப் பர்த். இப்போதைக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேலிட் ப்ரூஃப் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. இது நீங்க போகும்போது ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகேவா? ஒரிஜினல் வந்து நீங்க மொபைல்லையும் ஆதார் சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரிஜினலோட சாஃப்ட் காப்பி வச்சாலும் போதும் தான். ஸோ பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஏதோ ஒன்று, ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிலிகிரிம்ஸ் ஹூ புக் ஃபார் தர்ஷனம் ஷுட் பிரிங் த பிரிண்டட் காப்பி ஆஃப் their receipt. ஆஹா, பாத்தீங்களா? இதுக்கு தாங்க நான் நோட்டிபிகேஷன் படிக்கணும்னு சொல்றது. நான் பாட்டுக்கு வந்து சாஃப்ட் காப்பி இருந்தா போதும்னு சொன்னேன். யூஸ்வலா வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்து அறநிலையத்துறைக்கு புக் பண்ணிட்டு போனா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். ஸோ இங்கேயும் அன்பார்ச்சுனேட்லி கேட்குறாங்க மக்களே. ஸோ இன்கேஸ் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. ஓகேவா? பிலிகிரிம்ஸ் ஹூ புக் ஃபார் தர்ஷனம் சுட் பிரிங் த பிரிண்டட் காப்பி ஆஃப் their receipt-னு கிளியராகவே போட்டுட்டாங்க. ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. ஆல் த பிலிகிரிம்ஸ் இன் குரூப் டிக்கெட் ஹாவ் டு ரிப்போர்ட் டுகெதர். நான் ஒருத்தருக்கு மேல புக் பண்ணா நீங்க எத்தனை பேர் புக் பண்றீங்களோ எல்லாம் குரூப்பா லைனா போகணும் அப்படிங்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் என்ட்ரி
All pilgrims shall produce the same original photo ID used during booking. அதாவது மெயினா யாரோட ஐடி கொடுக்குறீங்களோ அந்த 4-5 பேரும் அதே ஐடியை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. The pilgrims shall wear traditional dress only. மேல்னா தோத்தி, மேல வந்து ஷர்ட், குர்தா, பைஜாமா. ஃபீமேல்னா சாரி, ஹாஃப் சாரி, தாவணி, சுடிதார் அண்ட் துப்பட்டா போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் அண்ட் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் தர்ஷனம் ஆஃப்டர் 1.5 hours only on booked slot. ஸோ இன்கேஸ் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களை உள்ள விடுவாங்களா. ஸோ அது பார்த்துக்குங்க. நாம அதுக்கு தான் ஸ்லாட் டைம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு ½ hour முன்னாடி போய் நின்றுங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஓகேவா. தி பிலிகிரிம் ஷுட் நாட் கேரி எனி லக்கேஜ், செல்ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வைல் ரிப்போர்ட்டிங். அங்கே உங்களுக்கு வந்து இது இருக்குங்க, கிளாக் ரூம் இருக்கும், அதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. செல்ஃபோன்ஸ்க்கு தனியாக வச்சுருப்பாங்க, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, லக்கேஜ் எல்லாம் ஒரே பேக்கில் போட்டு நீங்கள் கிளாக் ரூமில் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. All bookings are final. Postponement, advancement, cancellation, refund is not allowed. பாத்தீங்களா, இதுக்கு தான் நோட்டிபிகேஷன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்க காலஹஸ்திக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா பண்ணிடுங்க. உங்களோட பஸ் டிக்கெட்டு எல்லாத்தையும் புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்க தர்ஷனத்துக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்லாட் பார்த்து வச்சுட்டு நீங்க உங்களோட டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு டிராவல் புக்கிங் எல்லாம் ப்ராப்பரா முடிஞ்சிருச்சுன்னா நீங்க டெம்பிள் தரிசனத்துக்கு பிளாக் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ தட் வே உங்களுக்கு மறுபடியும் புக் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ போஸ்ட்போன் பண்ணலாமே, முன்னாடியே புக் பண்ணலாமே, அட்வான்ஸ் பண்ணலாமே, கேன்சலேஷன் பண்ணலாமே அப்படிங்கிற தலைவலி இருக்காது. ஓகேவா. Entry with footwear is not permitted into the queue lines, monasteries and temple. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. நீங்கள் தங்குற இடத்துலயே விட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கு போய்க்கலாம். இல்லை கோவில்லையும் வந்து செப்பல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி அவ்வளோ பெரிய கோவிலில் இடம் இருக்கும். ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேக் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, செப்பல் வியர் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அங்கே செப்பல் ஸ்டாண்ட்ஸும் இருக்கும், உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஃபோன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கிளாக் ரூமும் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் அவர் 24/7 ஹெல்ப் டெஸ்க் ஃபார் குவீரிஸ். அந்த நம்பரும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நிமிஷத்தில் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை ஏதாவது அர்ச்சனை ஏதாவது பண்ணணும், இந்த கியூலேயே போகும்போதே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் 9 AM to 7 PM. நீங்க பாட்டுக்கு 7 மணி ஸ்லாட்டுக்கு புக் பண்ணிட்டு கால் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் கஸ்டமர் கேர் அவைலபிளா இருப்பாங்க டெம்பிள் ஹெல்ப் டெஸ்க். ஓகேவா. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எந்த ஸ்லாட்டுன்னு செலக்ட் பண்ணியாச்சு, என்னென்னலாம் வேணும்னு செலக்ட் பண்ணியாச்சு. சரி ஒரு லட்டு செலக்ட் பண்ணிக்கலாமே, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகேவா. மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல விடுங்க. சரி ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து நாம டேட் ஆஃப் பர்த்தும் போட்டாச்சு. ப்ளீஸ் செலக்ட் அ ஸ்லாட். மறுபடியும் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிப்போம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கன்ஃபார்ம் புக்கிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்துருங்க. டெம்பிள் நேமு, அதுக்கப்புறம் எந்த டேட்ல என்ன ஸ்லாட்டு, எந்த மாதிரி தரிசனம், சீக்கிர தரிசனமா இல்லை ஸ்பெஷல் தரிசனமா, நார்மல் தரிசனமா, அந்த 50 rupees இதெல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நீங்க செலக்ட் பண்ணதுக்கு டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னும் போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் கீழே டிவோட்டி டீட்டெயில்ஸும் மென்ஷனாக இருக்கும். நீங்க எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அது கரெக்டாக அதை நீங்க கொண்டு போகணும் மக்களே. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துடலாம். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நீங்க உங்களோட கார்டு வச்சோ, நெட் பேங்கிங்கோ, யூபிஐலயோ, பாரத் கியூஆரோ போட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கன்ஃபர்மேஷன் ரெசிப்ட் வரும். ஓகேவா. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ரெசிப்டை வச்சுதான் நீங்க தர்ஷனத்துக்கு போக முடியும். இங்க பார்த்தோம்ல நாம நோட்டிபிகேஷன்ஸ்ல போட்டிருந்தாங்கல்ல, நீங்க ரெசிப்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற அந்த ரெசிப்டை உங்களுக்கு மொபைல்லயும் வந்துடும், மெசேஜா வந்துடும், இமெயில் ஐடிக்கும் வந்துடும். அதை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சேவ் பண்ணி. ஓகேவா. ஸோ அதை வச்சுதான் வந்து நீங்க தரிசனத்துக்கு போக முடியும். ஸோ இதுதான் வந்து தரிசனத்துக்கு புக் பண்றதுக்கான ப்ராசஸ். இது போக பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ சேவா நல்லா இருக்கு. பிரத்யக்ஷ சேவானா வந்து ஆன்லைன் சேவா. அதுக்கெல்லாம் பாருங்க
ஆசீர்வாதம், அக்ஷய பஷ்யம், சண்டி ஹோமம் இதெல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம் மக்களே. இதுக்கும் வந்து நீங்க புக் நோ பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் தான். நீங்க தரிசனத்துக்கு எப்படி நீங்க புக் பண்ணீங்களோ அதே ப்ராசஸ்ல தான் வந்து இது மாதிரியான பூஜைகளுக்கும் புக் பண்ணோம். இங்க இருக்கு பாருங்க, பிரத்யக்ஷ சேவை. ஏதாவது ஒரு சேவை போட்டோம்னா டேட்டு, நம்பரு, மொபைல் நம்பரு, இதுல கோத்திரம் எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல எனக்கு சத்தியமா. பட் ஆனா இதுதான் ப்ராசஸ். இதுலயும் போட்டோ ஐடி நம்பரு இதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு பிலிகிரிம்ஸ் ஹூ புக் ஃபார் பிரத்யக்ஷ சேவா should bring the printed copy of their receipt. ஓ, இது வந்து நேர்லயே போறதுங்க, விர்ச்சுவல் சேவா கிடையாதுங்க. பரோட்ச சேவா தான் வந்து விர்ச்சுவல். பிரத்யக்ஷ சேவா வந்து உங்களுக்கு நார்மல் தரிசனத்தை தவிர உங்களுக்கு ஸ்பெஷல் ஹோமம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தான் வந்து பிரத்யக்ஷ சேவா. ஸோ அதுவும் வந்து நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சூப்பருங்க, நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Only couple, wife and husband or single person will be allowed to perform the seva on one ticket. ஓ, இது ஒவ்வொரு பூஜைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் மெயின் பேஜுக்கு போறேன் பிரத்யக்ஷ சேவால. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னா, ஆசீர்வாதம், அக்ஷரா வியாசம், அர்ச்சனை, அதுக்கப்புறம் சண்டி ஹோமம், தீபாராதனா, மகா ஞாசபூவக ஏகாதசா, ருத்ராபிஷேகம், நித்திய கல்யாணம், ராகு கேது பூஜா. இங்க இருக்கு பாருங்க, ராகு கேது பூஜா. மெயினா நாம அதுக்கு தானே போவோம், ராகு கேது பூஜை பண்றதுக்கு. அதுக்கும் வந்து புக்கிங்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. அதுலயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 1500க்கு, 2500க்கு, 500க்கு, 5000க்கு, 750க்கு. இதுல எல்லாம் என்ன, கண்டிப்பா எனக்கு சத்தியமா அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸ்ரீ சுவாமி அம்மாவர்ல அபிஷேகம், இது அம்மனுக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வர்ண புஷ்பார்ச்சனா, சனீஸ்வர சுவாமி வாரி அபிஷேகம், குரு தட்சிணாமூர்த்தி அபிஷேகம், மிருத்யுஞ்ச சாமி வாரி அபிஷேகம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுல எது வேணுமோ நீங்க அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ நாம மெயினா போறது வந்து ராகு கேது பூஜை பண்றதுக்கு தானே. ஒரு கம்மியான விலையில ஒரு ராகு கேது பூஜை பண்ணலாமா, 750 ருபீஸ்க்கு. அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ நீங்க தரிசனத்துக்கும் புக் பண்ணியாச்சு, அங்க போய் ராகு கேதுக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணும், அதேதான், நேமு, ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுக்கணும். இங்க கோத்திரம் கேட்டிருக்காங்க. அது மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹிந்து ஃபேமிலிஸ்ல. தெரியாட்டி ஏதாவது நார்மலா சிவகோத்திரம் அந்த மாதிரி போட்டுக்குங்க ஜென்ரலா. Pilgrims who book for Pratyeka Seva should bring the printed copy. அது எல்லாத்துக்கும் சேம் தான். For all sevas and pujas, make sevadar shall wear pancha with kanduva and female shall wear shari and blouse invariably. Other dresses will not be allowed. ஐயோ, இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு. ஸோ மக்களே, தரிசனத்துக்கு வந்து நீங்க நார்மல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜைக்குனா நீங்க வேஷ்டி, அந்த பஞ்ச மாதிரி கட்டுவோம்ல வேஷ்டி வச்சு, அந்த மாதிரி கட்டிக்கணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ் வந்து கம்பல்சரி சாரி அண்ட் பிளவுஸ் வியர் பண்ணிட்டு போனாதான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அது பாத்துக்கோங்க மக்களே. Only couple, wife and husband or single person will be allowed to perform the seva on one ticket. ஓகே, ஒரே டிக்கெட்ல ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் போய்க்கலாம். தனியா போனீங்கன்னா தனியா போய்க்கலாம். ஓகேவா. ஸோ நீங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டா போனோம்னா ஒய்ஃப்க்கு தனியா, ஹஸ்பண்டுக்கு தனியானு நீங்க புக் பண்ண தேவையில்லை, ஜோடியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான். சில்ட்ரன் பிலோ 10 years of age are also permitted to follow their parents. Okay. Any ID proof on the name of the ticket holder must also be shown. This ticket is non-transferable and it cannot be cancelled. Mobiles are strictly prohibited. Devotees must report 15 minutes prior to the seva timings. ஸோ இது பார்த்துக்குங்க மக்களே. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் காமிக்கும், நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வந்துடும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து தரிசனத்துக்கு புக் பண்ற ப்ராசஸ். அதுக்கப்புறம் பிரத்யக்ஷ சேவாக்கு புக் பண்ற ப்ராசஸ். அகாமடேஷன் நான் தனியா ஒரு வீடியோ பண்றேன், ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பராட்ச சேவானா விர்ச்சுவலா நீங்க வீட்டுல உட்காந்துட்டே அந்த ஹோமம் இதெல்லாம் பாக்குறதுனா நீங்க விர்ச்சுவலா நீங்க புக் விர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்க இருக்கு பாருங்க, பரோட்ச சேவா சண்டி ஹோமம் புக் நவுன்னு போட்டீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும், உங்களோட
Not all temples ship prasadam overseas. NRI and overseas who wish to book Paroksha Seva are advised to fill their Indian address while booking the Seva to receive the prasadam via post. Paroksha Seva will be performed at Devasthanam with devotee Gotra Namam read out in the name of those who booked the Seva online. ஓகேவா? விர்ச்சுவலா அந்த பூஜை பண்ணும்போது நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அப்ப வந்து நீங்க என்டர் பண்ணிருப்பீங்கல்ல உங்க கோத்திரம், உங்க பேரு கோத்திரம் எல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவாங்களாம். எத்தனை பேர் ஆன்லைன்ல புக் பண்ணிருக்காங்களோ அவங்களோட பேரெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈச் சேவா இஸ் இண்டிவிஜுவலி பிரைஸ்ட். பரோக்ஷ சேவா இஸ் பெர்ஃபார்ம்ட் பை ரிசைட்டிங் 4 கோத்ரா நேம்ஸ் பர் 1 புக்கிங். ஓகே. ஸோ நீங்க ஒருத்தர் புக் பண்றீங்க, உங்களோட ஃபேமிலி ஆஃப் 4க்கு பண்றீங்கன்னா அந்த 4 பேரோட நேமும் கோத்ராவும் நீங்க போட்டுக்கலாம், 4 பேர்த்தோடதையும் சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. After offering Seva, Prasadam will be sent to devotees postal address. அது வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, இந்தியா அட்ரஸ்க்கு தான் அனுப்புவாங்க. Praksha Seva is solely on online Seva and pilgrims are not allowed to attend Pratik Seva at the temple with Paroksha Seva tickets. So இது நீங்க பாத்துக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ் பரோக்ஷ சேவா பிரத்யக்ஷ சேவாக்கு. ஓகேவா? டிவோட்டிஸ் கேன் விட்னஸ் த லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் பூஜா ஃப்ரம் their ரெஸ்பெக்டிவ் லொகேஷன் த்ரூ ஸ்ரீ சைலா டிவி வயா யூடியூப். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க மக்களே. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ பிரத்யக்ஷ சேவானா அங்கே டைரக்டாக போய் அட்டன் பண்ணுறது, பரோட்ச சேவானா அதையே வந்து லைவ்ல பார்க்கறது. பட் ஆனால் நம்ம டிக்கெட் புக் பண்ணவங்களோட நேம் கோத்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டொனேஷன்ஸ் பண்ணணும்னா இங்க பாருங்க, செலக்ட் டொனேஷன் டைப். என்னென்ன டொனேஷன் எல்லாம் இருக்கு? அன்னதானத்துக்கு பண்ணலாம், ஈகுண்டியல் பண்ணலாம், கோ சம்ரக்ஷண ட்ரஸ்ட் இருக்கு பண்ணலாம், நித்திய அன்னதானத்துக்கு பண்ணலாம். ஸோ ஆஸ் லோ அஸ் 100 ருபீஸ்ல இருந்து நீங்க டொனேட் பண்ணலாம் மக்களே. ஸோ இதுக்கு நீங்க நேம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். தி அமௌண்ட் பேட் ஃபார் ஸ்வஸ்த அன்னதானம் Sevas will be kept as fixed deposit in a scheduled bank and the interest accrued every year by the FD will be utilized for the performance of Annadhanam. பரவாயில்லைங்க, சூப்பரா பண்றாங்க இல்ல ஏபி டெம்பிள் ட்ரஸ்ட். ஸோ நம்ம தர்ஷன டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு பார்த்தாச்சு, பிரத்யக்ஷ சேவா எப்படி புக் பண்றதை பார்த்தாச்சு, பரோக்ஷ சேவா எப்படி புக் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து மெயின் பேஜ் போறேன். மெயின் பேஜ் போயிட்டு ராகு கேது இருந்துச்சு இல்லையா, ராகு கேது சர்ப்பதோஷ நிவாரண பூஜா. ஸோ இதுவும் காமிக்கிறேன்னு சொன்னல, ஸோ அதுதான் வந்து நாம இங்க பார்த்தது. ஓகேவா? இருங்க காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க நம்ம பார்த்த ராகு கேது பூஜாவும் நம்ம மெயின் பேஜ்ல காமிச்சதும் வந்து வேற வேறையா இல்ல ஒன்னே தானா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். ஓகே, ஒன்னே தாங்க, ஏன்னா இங்க இருந்து தான் வரணும், அதே பேஜுக்கு தான் போகுது. ஓகேவா? ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க பார்த்தோம் இல்லையா பிரத்யக்ஷ சேவால கீழே இருந்துச்சுல உங்களுக்கு ராகு கேது பூஜா, இங்க இருக்கு பாருங்க, அதே தான் 500 ருபீஸ், 750 ருபீஸ். ஸோ இதுவும் நீங்க புக் பண்ணிட்டு கரெக்டா அந்த டைமுக்கு நீங்க ½ அன் அவர் முன்னாடி போகணும்னு போட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்குங்க மக்களே. ஸோ இதுதான் வந்து காளஹஸ்தி டெம்பிளுக்கு நாம ஆன்லைன்ல தர்ஷன டிக்கெட்டு, ராகு கேது பூஜா மட்டும் இல்லாம எவ்வளவு டிஃப்ரெண்டான பூஜா சர்ச்சனைஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் மக்களே. சூப்பரா இருக்கா? ஸோ இனிமேல் காளஹஸ்தி டெம்பிள் போகணும்னா நீங்க ஆன்லைன்லயே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு போய்க்குங்க. அப்படியே சும்மா சூப்பரா நீங்க கியூல எல்லாம் நின்று அவதிப்படாம ஜம்முன்னு தரிசனம் முடிச்சுட்டு வரலாம். நம்ம வாயு பகவானோட தரிசனம், பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயு பகவான் நம்ம ராகு கேது பூஜை எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு நிம்மதியா வரலாம். ஓகேவா? சோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சோ மக்களே, நம்ம காளஹஸ்தி டெம்பிள்ல தரிசனத்துக்கு எப்படி வந்து நம்ம வெப்சைட்லயே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம் அட்வான்ஸா அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். சோ இனிமேல் வந்து நீங்க ஆல் த வே நம்ம தமிழகத்துல இருந்து காளஹஸ்தி போறீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே வந்து சூப்பரா தரிசனத்துக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடுங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு கூட்டத்துல நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல் த வே அங்க போறதே வந்து கடவுளை வழிபட்டு ராகு கேது தோஷம் எல்லாம் ஏதாவது இருந்தா அதை நிவர்த்தி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போவீங்க. நிறைய வேலைகள் இருக்கும். அங்க போயிட்டு கியூலையும் வேற நின்றுட்டு நம்ம டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அதனால இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காளஹஸ்தி போற
பக்தர்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வந்து காளஹஸ்தி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.